ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போன வீடியோவில் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன, அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்னென்ன டைப்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த ஆக்டிவிட்டியில் என்னென்னா ஒரு பீக்கரில் கால்சியம் ஆக்சைடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு அதில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ரியாக்ஷன் என்ன நடக்குதுங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் மூலிமா நம்ம காமிக்கிறோம். அதுதான் அந்த ப்ளூ கலரில் இருக்க ஈக்குவேஷன். அந்த கால்சியம் ஆக்சைடு என்னென்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் குவிக்லைம். அதாவது கால்சியம் ஆக்சைடுனா CaO ப்ளஸ் அந்த வாட்டர் பீக்கரில் இருக்க வாட்டர் H2O. ஓகே, அது இந்த ரியாக்டன்ஸ் கால்சியம் ஆக்சைடு, ரியாக்டன்ஸ் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். அது ரெண்டும் ரியாக்ட் ஆனால் என்ன வரும்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சிலிக்கன் லைம். ஓகே, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இப்போ ரெண்டு ரியாக்டன்ஸ் சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டை கொடுத்தா அது என்ன ரியாக்ஷன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா, அதாவது ரெண்டு ரியாக்ஷன்ட் கம்பைன் ஆகிருக்கிறது. ஓகேவா, அதனால அதுக்கு பேர் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே, அந்த எஸ்ன்னு கால்சியம் ஆக்சைடில் எஸ்ன்னு கொடுக்குறது சாலிடு, H2Oவில் எல்லுன்னு கொடுக்குறது லிக்விடு. இது கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ் ஃபேஸ். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னென்னா ரெண்டு ரியாக்டன்ஸ் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்குறது தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா, இது ஃபஸ்ட் டைப்பு. ஓகே, இப்போ let us discuss some more examples of combination reaction. Okay, first burning of coal. ஓகேவா, கோல்னு ஒன்றும் இல்லை, கார்பன் தான், ப்ளஸ் பர்னிங்னா ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதில் பார்த்தீங்கன்னா கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்டட், அது ரெண்டும் கம்பைன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஒரு மாலிகுலை நம்மளுக்கு கொடுக்குது. இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி வாட்டர் கொடுக்குது. ஆக மொத்தம் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் கம்பைன் ஆனதுனால அது காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே, அதாவது சிம்பிள் லாங்குவேஜில் என்ன சொல்லணும்னா when two or more substances combine to form a single product, the reactions are called combination reactions. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா reactions in which heat is released along with the formation of products are called exothermic reactions. ஓகே, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் ப்ராடக்டில் ஹீட் ரிலீஸ் ஆனால் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸுங்கிறது மீத்தேன். மீத்தேன் ஃபார்முலா CH4, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பர்னிங்கிறது ஆக்சிஜன், அது 2O2 கொடுத்துருக்காங்க. கிவ்ஸ் ப்ராடக்டில் என்ன இருக்குது கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் வாட்டர். ஓகேவா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளில வருது, அதனால் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா, அதே மாதிரி ரெஸ்பிரேஷனும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, எப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஃபுட்டை நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த ஃபுட்டு சிம்பிள் மெட்டீரியல்லேருந்து காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்லேருந்து சிம்பிளாக நம்மளுக்கு பிரேக் ஆகும் டைஜஷன் அப்போ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைஸு, பொட்டேட்டோஸ், ப்ரெட்டு, அதெல்லாம் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்ன ஆகும்னா அது ப்ரோக்கன் ஆகி குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ணும். அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா ஆக்சிஜன் செல்லுலலாம் இருக்கும், அது கம்பைன் ஆகி நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும்.
இந்த மாதிரி ஸ்பெஷல் ரியாக்ஷனுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? அதை தான் வந்து இந்த ரியாக்ஷனில் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? C6H12O6 அது குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. ஓகேவா? இப்போ வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இங்கே, அதனால் அதுவும் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் காம்பினேஷன் ரியாக்ஷன்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது ரியாக்ஷன் என்னென்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பர்னர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹீட்டு வந்து ஃப்ளேம் எரியுது. ஒரு டெஸ்ட் டியூப் வச்சுருக்காங்க. ஒரு லேடி, ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் டியூப் வச்சுருக்காங்க, பாயிலிங் டியூப்பு. அது டாங்ஸால் பிடிச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்குன்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸை பாயிலிங் டியூப்பை வச்சு ஹீட் பண்ணுறாங்க, பர்னரை வச்சு ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குங்கிறத வச்சு நம்ம வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெர்ரஸ் சல்ஃபேட் இருக்குது, அதை வந்து FeSO4ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஹீட் பண்ணுறோம், அதாவது இந்த பர்னரில் ஹீட் பண்ணுறோம்ல. இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா Fe2O3 ஃபெர்ரிக் ஆக்சைடாக மாறிடும், ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறிடும். ஓகேவா? அதாவது வந்து இப்போ ஃபெர்ரஸ் சல்ஃபேட் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு என்ன சேஞ்சு நடக்கும்னா வந்து in this reaction you can observe that a single reactant breaks down into simpler products. This is a decomposition reaction. Ferrous sulfate crystals lose water when heated and the color of the gas changes. Crystal changes. It then decomposes to ferric oxide, sulfur dioxide and sulfur trioxide. Ferric oxide is a solid while sulfur dioxide and sulfur trioxide are gases. ஓகே, ஒன்றுமே இல்லை. டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னென்னா இப்போ வந்து ரியாக்டண்ட்டில் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்குது. அது வந்து ஹீட்டால் டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஃபெர்ரஸ் சல்ஃபேட் வந்து ஃபெர்ரிக் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாகவும் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? அப்படின்னு என்னென்னா ரியாக்டண்ட்டில் ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ப்ராடக்டில் 2-3 மாலிக்யூல் இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு ரியாக்டண்ட்டில் ஒரு மாலிக்யூல்லேருந்து அது டீகம்போஸ் ஆகி நிறையா மாலிக்யூல் வந்து ப்ராடக்டில் கொடுத்தா அது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகே, அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் லைம்ஸ்டோன். ஓகேவா? CaCO3 அது வந்து சாலிடு. ஹீட் பண்ணுறோம். ஹீட் போகும்போது என்ன ஆகுதுன்னா குவிக்லைம் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அது கேஸ். அப்போ என்ன ஆகும்னா இப்போ கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குது. அப்போ லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட் வந்து டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். டீகம்போசிஷனில் தெர்மல் டீகம்போசிஷன் ஒன்றும் இல்லை, இப்போ ஹீட்டால் நடக்கிறது எல்லாமே தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். தெர்மல்னாலே ஹீட்டு. ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு பர்னர் வச்சுருக்காங்க, ஃப்ளேம் வருது, டெஸ்ட் டியூப்பில் லெட் நைட்ரேட் இருக்குது, பாயிலிங் டியூப் இருக்குது, டெஸ்ட் டியூப் ஹோல்டர் இருக்குது, பிடிச்சிருக்காங்க. ஒரு கேஸ் வெளில வருது ப்ராடக்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன நடக்குதுன்னா லெட் நைட்ரேட். ஓகேவா? லெட் நைட்ரேட்டுங்கிறது PbNO3 ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வருது? லெட் ஆக்சைடு PbO ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன். ஓகே, இதுதான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். அதாவது லெட் நைட்ரேட் வந்து லெட் ஆக்சைடாகவும் நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் ஃபார்ம் ஆகுது. இது வந்து இன்னொரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ உங்களுக்கு இப்படி காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னென்னு தெரியும், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னென்னு வந்து உங்களுக்கு தெரியும். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னென்னா 2 ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறது காம்பினேஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்டன்ட் சேர்ந்து 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது, அது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா?
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு. ஓகேவா? 2AgCl. Agனா சில்வர், Clனா குளோரின். அப்போ AgClனா சில்வர் குளோரைட். ஓகேவா? சில்வர் குளோரைட் வென் எக்ஸ்போஸ்டு டு சன்லைட் பட்டிங்கன்னா சில்வராகவும் குளோரினாகவும் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கிது. ஒன்றும் இல்லை, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனா டிஷ்ஷில் சில்வர் குளோரைடு வந்து வச்சுருக்குறோம் நம்ம. அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதை வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற சில்வர் குளோரைடு வந்து கிரே கலரில் மாறிடும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து குளோரின் கேஸ் வந்து வெளில போயிடும். அதைத்தான் வந்து இந்த ரியாக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சில்வர் குளோரைட் எக்ஸ்போஸ் டு சன்லைட் கிவ்ஸ் சில்வர் ப்ளஸ் குளோரின் கிளாஸ். ஓகே, இது ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சில்வர் புரோமைடு AgBr. Ag வந்து சில்வர், Br வந்து புரோமின். சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, சன்லைட்டில் காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சில்வர் தனியாகவும் புரோமின் கேஸ் தனியாகவும் வெளில போயிடும். இது ரெண்டும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ எப்படி வந்து நம்ம வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனில் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பார்த்தோம், அதே மாதிரி இது டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்னென்னா, இப்போ வந்து we have seen the decomposition reaction requires energy either in the form of heat, light or electricity or for breaking down the reactants. Reactions in which energy is absorbed are known as endothermic reactions. ஓகேவா? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்னு என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷனில் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ மூணாவது ரியாக்ஷன் டைப், அது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப் வச்சுக்கிறாங்க, அதை வந்து ஒரு ஹோல்டரில் ஸ்டாண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. 2 அயன் நெயில் எடுத்துக்கிறாங்க. அந்த அயன் நெயிலை வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணிக்கிறாங்க. அந்த அயன் நெயிலை வந்து த்ரெட்டால் வந்து நம்மளுக்கு வந்து ஹேங் பண்ணிக்கிறாங்க, தொங்க விட்டுக்கிறாங்க. அது ஃபுல்லாக வந்து டெஸ்ட் டியூப்பில் தான் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இனிஷியல், அதாவது காப்பர் சல்ஃபேட்டுக்கு மூழ்கடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நெயில் இது இனிஷியல் நெயில். இது வந்து ஃபைனல் நெயில்னா காப்பர் சல்ஃபேட்டுக்குள்ளே டிப் பண்ணதுக்கப்புறம் வர நெயில் தான் வந்து இது வந்து ஃபைனல் நெயில். ஓகேவா? அயன் நெயில். இப்போ காப்பர் சல்ஃபேட்டுக்கு முன்னாடி வந்து டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க நெயில் வந்து சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் வந்து காப்பர் சல்ஃபேட்டுக்கு அப்புறம் டிப் பண்ண நெயில் என்ன மாறிடும்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். அதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்கள். அயன் இருக்குது, அதுதான் நெயில். காப்பர் சல்ஃபேட் வந்து சொல்யூஷன் CuSO4. அது ரெண்டும் வந்து ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன ஃபார்ம்னா FeSO4 அயன் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர் தனியாக வந்து வந்துருச்சு. ஓகேவா? இன் திஸ் ரியாக்ஷன் அயன் ஹேஸ் டிஸ்பிளேஸ்ட் ஆர் ரிமூவ்ட் அனதர் எலமெண்ட் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்னென்னா, இப்போ வந்து அயன் இந்த ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா அயன் வந்து காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்குது. ஓகேவா? காப்பரை வந்து அதோட இதில் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்குது. அப்படின்னா அயன் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். ஓகேவா? அதனால இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ வந்து இது எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா, இந்த ரியாக்ஷனில் இந்த அயன் வந்து Fe இருக்குல்ல, காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்குது. எப்படின்னா அயனும் சல்ஃபேட்டும் சேர்ந்துருக்குது, காப்பர் வந்து தனியாக போயிருக்கிறது. அதனால் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்படின்னா ஒன்று வந்து இன்னொன்று வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்: zinc Zn plus CuSO4 copper sulfate gives zinc ZnSO4 sulfate zinc sulfate plus copper. இது ஒரு எக்ஸாம்பிள்.
இன்னொன்று வந்து பிபி லெட்டு ப்ளஸ் CuCl2 காப்பர் குளோரைட் gives PbCl2 lead chloride ப்ளஸ் காப்பர். அதாவது இப்போ வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்டை இன்னொரு எலிமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணால் அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 4வது ரியாக்ஷன் டைப் என்னென்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்திருக்காங்க. இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்திருக்காங்க. அதாவது பேரியம் குளோரைட் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷனை வந்து நம்மளுக்கு வந்து போர் பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குங்கிறதா வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குன்னா, யூ வில் அப்சர்வ் தட் a white substance which is insoluble in water is formed. This insoluble substance formed is known as precipitate. Any reaction that produces a precipitate called a precipitation reaction. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரெண்டு சொல்யூஷனையும் வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அடியில் வந்து சிலது வந்து ப்ரிசிபிடேட் மாதிரி தங்கும் கீழே. இதில் இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து ஒன்று தங்குது சொல்கிறாங்க. அது வந்து இன்சாலபிள் இன் வாட்டர், கரையாது, வாட்டர்லாம் கரையாது. அதனால அதை வந்து ப்ரிசிபிடேட்னு சொல்கிறாங்க. ப்ரிசிபிடேட்னா என்னென்னா, இப்போ வாட்டரில் இன்சாலபிள் கரையாதது தான் ப்ரிசிபிடேட்னு சொல்லுவாங்க. அது வந்து அடியில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அடியில் தங்கிடும். சரியா? ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த ஆக்டிவிட்டியை தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனாக போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? Na2SO4 சோடியம் சல்ஃபேட், அப்புறம் BaCl2 பேரியம் குளோரைட் gives பேரியம் சல்ஃபேட் BaSO4 ப்ளஸ் 2NaCl சோடியம் குளோரைட். ஓகேவா? இதுதான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, exchange of ions between the reactants are called double displacement reaction. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டும் பேரியமும் வந்து ஒரு அயான். ஓகேவா? இந்த ரியாக்ஷனில் சல்ஃபேட்டும் பேரியம் ஒரு அயான். அப்போ வந்து இது வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்குது பார்த்தீங்களா? இந்த Na2SO4லையும் BaCl2யும் டிஸ்பிளேஸ் ஆகி பேரியம் சல்ஃபேட்டாகவும் 2NaClஆகவும் மாறி இருக்குது. அதனால இது வந்து 2 தடவை டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே. ஏன் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரியாக்ஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிமெண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தான் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 அயான்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகேவா? அதனால் இதுக்கு பேர் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே. ரெண்டாவது வந்து இப்போ வந்து 4 ரியாக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து பர்னர் இருக்குது, அதில் ஃப்ளேம் வருது, சைனா டிஷ் வச்சுருக்காங்க. அந்த சைனா டிஷ்ஷில் என்ன வச்சுருக்காங்கன்னா காப்பர் பவுடர் வச்சுருக்காங்க, ஒயர் கேஸ் இருக்குது, அந்த மெஷ் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டாண்டுக்கு பேர் என்னென்னா ட்ரைபாட் ஸ்டாண்ட். ஓகேவா? ஓகே. ட்ரைபாட் ஸ்டாண்ட்னா 3 கால் இருக்கும். இது வந்து டயக்ராமுக்காக 2 காலாக வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து பேர்ன் வந்து ஏர் தான் வந்து ஆக்சிஜன். இதில் வந்து காப்பர் இருக்குது சைனா டிஷ்ஷில். அந்த ரியாக்ஷன் தான் இது வந்து காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் காப்பர் ஆக்சைடு. ஓகேவா? ஹீட் பண்ணும்போது, அதாவது அந்த பேர்னர் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஓகே. அடுத்து வந்து காப்பர் ஆக்சைடுக்குள்ள வெளியில் ஃபார்ம் ஆச்சு காப்பர் ஆக்சைடு. காப்பர் ஆக்சைடு வந்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனால் வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா காப்பர் ப்ளஸ் வாட்டராக மாறிடுது. ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து காப்பர் வந்து ஆக்சிஜனால் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ எனி ரியாக்ஷன் விச் ஆட் ஆக்சிஜன் இருந்தால், இப்போ ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டில் ஆக்சிஜன் ஆட் பண்ணால் அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து
ஹைட்ரஜனு இப்போ வந்து எனி ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தால் அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இதே வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்னென்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தால் அது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் காப்பர் ஆக்சைடு. இதில் வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, அப்போ இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் காப்பர் ப்ளஸ் வாட்டர். இது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். இதிலே பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க சிலது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னென்னா ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன் ரெண்டுமே சேமாக நடக்கும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரியாக்ஷன் பாருங்கள், காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிவ்ஸ், ஹீட் பண்ணும்போது காப்பர் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்குது, அதனால H2O மாறி இருக்குது. அதாவது ஹைட்ரஜனில் ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கனால அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதை தான் மேலே ஏரோ மார்க் போட்டு ஆக்சிடேஷன் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காப்பர் ஆக்சைடு CuO வந்து Cuவாக ரெடியூஸ் ஆகிருக்குது. அதாவது ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது, அதில் வந்து கம்மியாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து இல்லை, அதனால அது வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேவா? சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்சர்வ்டு தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். இப்போ எவ்ரிடே லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரோஷன். ஓகே, இப்போ வந்து அயன் ஆர்டிகல்ஸ் வந்து ஷைனியாக தான் இருக்கும் சாதாரணமாகவே. அதே வந்து கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து அந்த அயன் ஆர்டிகல்ஸ் மேலே ரெட்டிஷ் ப்ரௌன் பவுடராக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ரஸ்டிங்னு சொல்கிறாங்க, துரு பிடிக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது எதனால் ஆகுதுன்னா மெயினாக வந்து மாய்ச்சர்னாலேயோ ஆசிட்னாலேயோ. மாய்ச்சர்னால் தண்ணி, ஹியூமிடிட்டி, அது மாதிரி ஏரில் உள்ள ஈரப்பதத்தினாலேயும் ஆகும். அதே மாதிரி தண்ணி பட்டாலும் இல்லை ஆசிட் பட்டாலும் அது மாதிரி வந்து கொரோட் ஆகும். ஓகேவா? அதனால் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து கரோஷன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த கரோஷன் என்ன பண்ணுன்னா டேமேஜ் டு கார் பாடிஸ், பிரிட்ஜஸ், அயன் ரெயிலிங்ஸ், ஷிப்ஸ் அண்ட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ், ஸ்பெஷலி தோஸ் ஆஃப் அயன். இது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். அடிக்கடி வந்து நம்ம வந்து அதனால் வந்து நம்ம வந்து அயனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டின்னா என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எப்போயாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டோ இல்லை ஆயிலோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் மெட்டீரியல்ஸில் உள்ள ஏதாச்சும் ஒரு ஆயில் மெட்டீரியலோ இல்லை ஃபேட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ரான்சிடிட்டிங்கிற ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், when fats and oils are oxidized they become rancid and their smell and taste change. Usually substances which prevent oxidations are added to foods containing fats and oils. ஓகே, இப்போ வந்து ஃபேட்ஸோ இல்லை ஆயில்ஸ் ரிலேட்டட் ஃபுட் மெட்டீரியலோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும், அதனால் வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதுதான் வந்து ரான்சிடிட்டி. அந்த ரான்சிடிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, சப்ஸ்டன்சஸ் விச் ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, அதனால் இந்த ரான்சிடிட்டியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த ஃபேட் ஆயிலோ இல்லை ஃபேட் ரிலேட்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிப்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ரஜனுங்கிற கேஸ் வந்து அதில் ஃபில் பண்ணிடுவாங்க, அதனால அது வந்து ஆக்சிடேஷன் வந்து அதை வந்து தப்பிச்சிடும். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னா
டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. ரெண்டாவது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. மூணாவது வந்து டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. அப்புறம் டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. அப்புறம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. ரிடக்ஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. ஆக்சிடோ ரிடக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் என்னென்ன வந்து இந்த ரியாக்ஷன் மூலியமாக நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக கொரோஷன் டான்சிலிட்டி வச்சு நம்ம படிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ நடத்துனதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.